கோயம்பேடு மலர் மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மூக்கையா. இந்த வளாகத்திலே மலர் வியாபாரம் சென்ற ஆண்டை விட ஒரு சுமாரான சூழ்நிலையே, சென்ற ஆண்டு அளவு இல்லை, நிதானமான சூழ்நிலையிலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சரக்கு பூ வரத்தும் அதிகமாக இருக்கிறதுனால விலைவாசிகள் ஒரு நிதானமான விலை இருக்கிறது. இந்த மாதிரி மக்கள் ஈஸியாக சென்று வந்து வாங்கி செல்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஒரு சில நெருக்கடிகளும், ஒரு வண்டிவாசிகளை ஒதுக்கி விடுறதுக்கும் ஆள் இல்லாது, அதுக்கான ஆளுகளை ஒதுக்காததும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஆண்டு சென்ற ஆண்டு விட நிதானமாக இருந்தாலும் விலைவாசிகள் ஒரு நிதானமான விலையிலே இருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியோடு வாங்கி சென்று வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்பது எங்களுடைய அன்பான கருத்து. சாமந்தி 120 முதல் 200 வரை, ரோஸ் 240 முதல் 300 வரை, பன்னீர் ரோஸ் 140 முதல் 200 வரை, சம்மங்கி கிலோ 150 முதல் 180 வரை, இது போன்ற நிதானமான விலைகளிலே பூக்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு அனைத்து மக்களும் வந்து பயனடைய, சிரமமின்றி வியாபாரம் செய்ய நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மற்ற பொருட்களான இந்த கோழிக்கொண்டை, துளசி, மறிக்குழந்து அதெல்லாம் என்ன விலையில நிலவரத்தில் போயிட்டு இருக்கீங்க? கோழிக்கொண்டைங்கிறது இது ஆயுத பூஜைக்காக கொண்டு வர்றது. 100 ரூபாய் கிலோ, 80 100. துளசி என்பது அடுத்து வருகிற 3வது வாரம். அந்த துளசி இந்த ஆயுத பூஜைக்கு பயன்படுத்துறது இல்லை, அந்த பெருமாளுக்கு பயன்படுத்துறது தான். இந்த கூட்டத்தோடு அந்த துளசி வியாபாரம் சேர்ந்துக்கிறது. அதோட கோழிக்கொண்டை, வாடாமல்லி இவைகள்லாம் இந்த மாலையில் பற்றி வைக்கிறதுக்காக வைக்கிறது. இது வந்து கிலோ 100 ரூபா 120 ரூபா என போயிட்டுருக்கு. மாலையெல்லாம் எந்த அளவுக்கு விலை? மாலை வந்து ஜனங்களுடைய வாங்குகிற தன்மைக்கு தகுந்த மாதிரி, இந்த 1 அடி 1.5 அடி மாலை 200 ரூபா, 2 அடி மாலை 300 400, இது மாதிரி நிதானமான விலையில்